ஒழுங்கு மரியாதையா இவங்க எல்லாத்தையும் வீட்டுல சகம் வெளில தருது. எனக்கு ஆர்டர் போறதுக்கு நீ யாரா? அது என் வீடு, அங்க யார வேணாலும் தங்க வைப்பேன். இன்னொரு தடவை இவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் நான் யாருங்கறத நீ பாப்ப. வாவேல டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. சில விஷயங்களை பொறுமையா இருந்தா செய்யணும். இந்த ஆளை வச்சு இவங்க எல்லாரையும் அவன் வீட்டை விட்டு வெளில தருது. வாங்கடா போலாம். சார், இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. உங்களை என் வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு அந்த தென்னரசி மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறதில்ல. நீங்க நிம்மதியா இந்த வீட்டுல இருங்க. உங்க பிரச்சனை முடியற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா நிப்பேன். இங்க எல்லாருக்கும் தங்கறதுக்கு இட வசதி இருக்குமான்னு தெரியல. அப்பா அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கீழே என் வீட்டுல தங்கிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கேட்டதுக்கே ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சிவபதி சார், வேலுவை என் கார் கம்பெனில சேர்த்தது உங்களுக்கு பிடிக்கல. நீங்க பல தடவை வேலுவை என் கார் கம்பெனில இருந்து வேலையை விட்டு நிறுத்த சொன்னீங்க. அதை நான் செய்யல. அதனால உங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்கலாம். அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு எது சரின்னு பட்டதோ அதை செஞ்சேன். மத்தபடி உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கல. உங்களுக்கு எப்ப என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நான் எப்பவும் உங்க கூட இருப்பேன். நடந்தது நினைச்சு சங்கடப்பட வேணாம். அந்த தென்னரசை நினைச்சு இனிமே எந்த கவலையும் பட வேண்டாம். என்ன தாண்டி அவன் இனிமே இங்க வந்து எந்த தொந்தரவும் பண்ண முடியாது. பாத்தியாமா என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தவனா இந்த தென்னரசால இருக்க இடம் இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என் அரசியல் வாழ்க்கையை தான் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான்னு நினைச்சேன். என் அரசியல் வாழ்க்கையை மட்டும் இல்ல, தொழிலையும் அவன் முடக்கி ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாமா. எப்படி நம்ம குடும்பத்தை சின்ன பின்னமாக்குனானோ அதே மாதிரி அவனை ஒண்ணு இல்லாம ஆக்குறப்பா. அவன் எம்எல்ஏ ஆயிட்டான்னு அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல தான் இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கான். அவன் எப்படியும் நேர் வழியில எம்எல்ஏ ஆயிருக்க மாட்டான். ஏதோ ஏமாத்து வேலை பண்ணிதான் எம்எல்ஏ ஆயிருக்கணும். அந்த கடவுள் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். நீங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படுறதுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் செஞ்ச துரோகத்துக்கு அவனை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு தாலி கட்டின புருஷனே என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க எல்லாரும் என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க. நீங்க எல்லாரும் கஷ்டப்படாம